நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கோவை மாவட்டத்தை முற்றிலும் புறக்கணித்த திமுக அரசு எந்தவொரு வளர்ச்சி திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவை மாவட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது. அத்திகரவனா திட்டம் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் கனவு திட்டமா இருந்தது. எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. விவசாயிகள் போராட்டக்குழு போராட்டம், எல்லா அரசும் மத்தியில பல அரசாங்கம் வந்தது மாறி மாறி, அதை யாருமே அதை பற்றி கண்டுக்கல. ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசின் மூலமாக முழுமையாக நிதி ஒதுக்கி அந்த திட்டங்களை எல்லாம் முழுமையா நமக்கு தந்து, நிதியை தந்து, நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி 95% பணியை அம்மா அரசு போது எடப்பாடி அப்படி பார்த்தீங்கன்னா, அதே போல பில்லூர் 3ஆம் கூட்டுக்குடி திட்டம் கோவை மாவட்டத்தில் அந்த திட்டத்தை முழுமையாக நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அந்த எடப்பாடி நிதி கேட்டு பெற்று அந்த திட்டமும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்னும் முடிக்கல. அந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்து 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனையே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான. அதே போல விமான நிலைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக ஒரு 20 வருடங்களாக போராடிட்டு இருக்காங்க. திமுக அரசு 0 வேல்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல அங்க இருக்கிற மக்களை எல்லாம் பேசி எடப்பாடி என்று சொல்லி சீஃப் செக்ரட்டரி அனுப்பி அந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலமெடுக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசு வந்து அதை அப்படியே கிளம்பி போட்ட மாதிரி இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு எண்ணற்ற திட்டங்களை சொல்லலாம். இன்னும் மேற்கு புறவழிச்சாலை, மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிப்பு, இதே போல 6 புதிய கல்லூரி, அரசு மருத்துவமனை மேம்பாடு, கலெக்டர் புது பில்டிங், SPF புது பில்டிங், இன்னைக்கு சொல்லிட்டே போலாம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குளங்களும் முன்னாடியில் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த குளக்கரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா அடுக்குமாடி வீடு எல்லாம் கட்டி கொடுத்து அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிடம் கொடுத்து அந்த குளக்கரை எல்லாம் மேம்படுத்தி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாராட்டக்கூடிய வகையில அதிகமான பரிசுகள் மத்திய அரசு விருதுகள் வாங்கியிருக்கு. நிறைய பேர் இங்க வந்து மாடலா பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சி அது 3 வருஷம் ஒன்றும் பண்ணல. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிறாங்க. MP ஆயிட்டா அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொன்னாங்க. இப்பவே அவங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரம் இருந்து மாவட்டத்துக்கு GST பிரச்சனை எந்த ஒரு திட்டமே நம்ம கோவை மாவட்டத்துக்கு கொடுக்கல. கோயம்புத்தூர் மட்டுமல்ல, நீலகிரி கொடுக்கல, பொள்ளாச்சி கொடுக்கல, திருப்பூர் கொடுக்கல, ஈரோடு கொடுக்கல. எந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் எந்த திட்டமும் இவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம். நாங்க இத்தனை பணிகளை செஞ்சுட்டு தான் வாழ்க்கையாகிறோம். கோவை நாடாளுமன்றத்துல இன்னைக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்ல சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு படித்தவர், பண்பாளர், கேள்வியானவர். ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள்லாம் இரட்டை வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.